உண்மையை சொல்லட்டுமா, உங்களோட லைஃபை மாத்த 6 months தேவையில்லை, நியூ இயர் வரணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை, மோட்டிவேஷன் கூட தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஜஸ்ட் 3 days. ஏன்னா உண்மை என்ன தெரியுமா, நீங்க புரோக்கன் இல்லை, உங்ககிட்ட டேலண்ட் இல்லாமலும் இல்லை, நீங்க சரியான டிரெக்ஷன்ல டிசிப்ளின்டா இல்லை, அவ்வளவுதான். அடுத்த சில மினிட்ஸ்ல 3 daysல உங்களோட லைஃபை எப்படி ரீசெட் பண்றதுன்னு பார்க்க போறோம். பெர்ஃபெக்டா இல்லை, ஆனா பவர்ஃபுல்லா. ஒரு தடவை உங்களை சுற்றி பாருங்க. எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங், லேட் நைட் டோபமீன், ஜீரோ ஃபோக்கஸ், பிக் ட்ரீம்ஸ், ஆனா எக்ஸிக்யூஷன் இல்லை. இதுதான் இன்னைக்குள்ள ஜெனரேஷன். நமக்கு இன்ஃபர்மேஷன் குறைவா இல்லை, என்ன பண்ணணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கிட்ட இல்லாதது கண்ட்ரோல். அதுல வேர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியும், ஆனா அதை பண்ண மாட்டோம். ஏன்? ரெடியா ஃபீல் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கவனமா கேளுங்க, நீங்க ஒருபோதும் முழுசா ரெடியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. முதல்ல கிளாரிட்டி வரும், அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்ஷன் எடுத்த பிறகுதான் கிளாரிட்டி வரும். அதனால முழு லைஃபை ஒரே தடவையில ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 3 days மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். Day 1, 24 hours நாய்ஸை கட் பண்ணுங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. ரேண்டம் ஸ்க்ரோலிங் வேண்டாம், யூஸ்லெஸ் கண்டென்ட் வேண்டாம், லேட் நைட் நான்சென்ஸ் வேண்டாம். ஃபோன் எஸ்கேப் பண்ற இடமா இருக்கக்கூடாது, ஒரு டூலா மட்டும் இருக்கணும். ஆமா, இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், போரிங்கா ஃபீல் ஆகும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், ஃபோன் எடுக்கணும்னு தோணும், சில நேரம் ஆங்ஸைட்டி கூட வரும். அது ப்ராப்ளம் இல்லை, உங்களோட பிரெயின் ரீசெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்பதோட சைன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஜஸ்ட் 3 things பண்ணுங்க. உங்களோட ஸ்பேஸை கிளீன் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை எழுதுங்க, நெக்ஸ்ட் 2 days பிளான் பண்ணுங்க. இதுக்கு ஃபேன்சி ஆப் தேவையில்லை, காம்ப்ளிகேட்டட் ருட்டீன் தேவையில்லை. கேயாஸ்ல இருந்து கிளாரிட்டிக்கு மூவ் ஆகுங்க. அவ்வளவுதான் Day 1. Day 2, இங்க தான் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரே ஒரு மெயின் கோல் சூஸ் பண்ணுங்க. 10 goals வேண்டாம், 5 goals வேண்டாம். உண்மையாவே மேட்டர் ஆகிற ஒரே ஒரு கோல். ஸ்டடி ஆகட்டும், ஒர்க் அவுட் ஆகட்டும், ஒரு ஸ்கில் பில்ட் பண்றதா இருக்கட்டும், கான்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எது இம்பார்ட்டண்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. அப்புறம் சில ஹவர்ஸ் ஃபுல்லா அதுக்குள்ள போங்க. நோ மல்டி டாஸ்கிங், நோ ஸ்விட்சிங், நோ ரேண்டம் செக்கிங், ஜஸ்ட் டீப் ஃபோக்கஸ். இங்க ஒரு உண்மை இருக்கு, நீங்க பெர்ஃபெக்டாக ட்ரை பண்ணல, உங்களால மூவ் ஆக முடியும்னு உங்களுக்கே நீங்க ப்ரூஃப் கொடுக்க போறீங்க. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, ஆக்ஷன் எடுத்த பிறகுதான் கான்ஃபிடன்ஸ் வரும். Day 2 முடியும் போது ரொம்ப ரேரா ஃபீல் பண்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும், ப்ரைட். இன்னைக்கு நான் என்ன சொன்னேனோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. Day 3, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. இன்னைக்கு உங்களோட ஓல்டு வெர்ஷன் மாதிரி ஆக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணணும். உங்களையே ஒரு குவெஸ்டின் கேளுங்க, என்னோட பெஸ்ட் வெர்ஷன் இன்னைக்கு என்ன பண்ணும்? அப்புறம் எக்ஸாக்ட்லி அதை பண்ணுங்க. ஃபேக்கா ஃபீல் ஆனாலும் பண்ணுங்க, ஃபோர்ஸ்டா ஃபீல் ஆனாலும் பண்ணுங்க, நேச்சுரலா இல்லாத மாதிரி தோணினாலும் பண்ணுங்க. ஏன்னா ஐடென்டிட்டினா கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை, ஆக்ஷன் மூலமா பில்டு பண்ற விஷயம். டைமுக்கு எழுந்துறீங்க, ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க, டிசிப்ளினா இருங்க. மூடி இருக்கிறதால இல்ல, மோட்டிவேஷன் வந்ததால இல்ல, நான் அந்த மாதிரி பர்சன் என்பதால. இப்போ நிறைய பேர் சொல்லாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா, 3 days உங்களோட ஃபுல் லைஃபை ஃபிக்ஸ் பண்ணாது, ஆனா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணும். அது உங்களை வேக்கப் பண்ணும். நீங்க லீசி இல்லைன்னு காட்டும், நீங்க ஸ்டக் இல்லைன்னு காட்டும். உங்ககிட்ட ப்ராப்ளம் இல்லை, நீங்க கன்சிஸ்டண்டா இல்லை, அவ்வளோதான். கன்சிஸ்டன்சினா பிறக்கும் போது கிடைக்கிற பர்சனாலிட்டி ட்ரைட் இல்லை, அது ஒரு ஸ்கில், பிராக்டிஸ் பண்ணி பில்டு பண்ணக்கூடிய ஸ்கில். ஸோ இதுதான் உங்களோட சேலஞ்ச். நெக்ஸ்ட் 3 days வெயிட் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, எஸ்கேப் ஆகாதீங்க. இந்த 3 steps மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. Day 1, டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுங்க. Day 2, ஆக்ஷன் எடுங்க. Day 3, நீங்க ஆகணும்னு நினைக்கிற பர்சனா ஆக்ட் பண்ணுங்க. நோ எக்ஸ்கியூசஸ். 3 days கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு திரும்ப வாங்க. கமெண்ட்ல
ஒரே ஒரு வேர்ட் டைப் பண்ணுங்க. டன். இந்த வீடியோ உங்களை ஹிட் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இங்க நாம மோட்டிவேஷன் ஃபீல் பண்ண வரல, சைலண்டா டிசிப்ளின் பில்ட் பண்ண வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then,